வெள்ளாள கவுண்டர் ஜாதியா இருந்தாலும் சரி, தேவர் ஜாதி குரு பூஜையா இருந்தாலும் சரி, அல்லது தேவேந்திர வேளாளர் ஜாதி குரு பூஜையா இருந்தாலும் சரி, அவர் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவங்க குரு பூஜைகளை எல்லாம் அனுமதிக்கவே கூடாது. அது குரு பூஜையாவா நடக்குது, அது ஜாதி வெறியூட்டும் விழாவா நடக்குது. இன்னைக்கு காலையில இருந்து பாத்துட்டா ஜாதிய குரு பூஜைகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரவுடித்தனம் செய்யற மாதிரியா வாகனங்கள்ல வர்றது, அங்க போலீஸ்களை பார்த்துட்டா ரொம்ப பாவமா இருக்குது. அவங்க ஏதோ குற்றவாளியாட்ட இவங்க முன்னாடி பயந்து நின்று இருக்கிறது போல அந்த காட்சியில எல்லாம் பார்த்தோம். குரு பூஜை விழாக்கள் அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, இந்த ஜாதி தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லல. எல்லா ஜாதிகளும் இப்பெல்லாம் யாராவது ஒரு ஆளை வச்சு இவங்கதான் எங்களுடைய தலைவர், இவர் தான் உலகத்திலேயே முதல் சுதந்திரத்துக்கு போராடினார், இவர் தான் துப்பாக்கி எடுத்து போராடினார், இவர்தான் புலிமேல இருந்து போய் போராடினார், குதிரையில் போய் போராடினார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பெருமையை பேசி இன்னைக்கு குரு பூஜையை நடத்துறது. அந்த குரு பூஜையில் தன் ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி, தன் ஜாதி எவ்வளவு வீரமான ஜாதி, தன் ஜாதி எப்படி போலீஸுக்கு பயப்படாது அப்படிங்கறத அந்த குரு பூஜை அன்னைக்கு மட்டும்தான் காட்ட முடியும். மத்த நாள்ல காட்டினா வெளுத்து விட்டுருவாரு. அப்படி இந்த குரு பூஜைகள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த ஜாதி ஆணவ படுகொலைகள், இதுக்கு முன்னாடி 2 நாள்ல ஜாதி படுகொலைகள் சார்ந்து பேசிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு விஷயத்துல ஜாதி அப்படிங்கிறது அடிபட்டுட்டே இருக்கு, ஜாதிங்கிறது பேசப்பட்டுட்டே இருக்குது. அதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதனால என்ன நடக்கும், இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசுவோம். இந்த ஜாதி பெருமை பேசுறவங்க ஜாதி இருக்கணும், ஜாதி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க பண்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் உண்மையாலுமே இந்த ஜாதி மேல அக்கறை இருந்தா, உங்க ஜாதி பற்று, இந்த ஜாதி சங்க தலைவன் சொல்லி இருக்கான் பாரு, இந்த ஊர்வலத்துக்கெல்லாம் குரு பூஜைன்னு சொல்லி கூப்பிட்டு போறான் பாரு, அப்பெல்லாம் டேய் நம்ம ஜாதி சாதாரண ஜாதி இல்ல, நம்ம ஜாதி அப்பவே முதல் ஆங்கிலேயனை சுட்டவன் நம்ம தான், ஆங்கிலேயனை எதிர்த்து நெஞ்ச நிமித்தி நடந்ததே நம்ம ஜாதி தலைவன் தான் சொல்லி இருக்கிற எல்லா ஜாதி தலைவனும் சொல்றோம். சொல்லி அந்த தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மக்களை எல்லாம் திரட்டிட்டு ஊர்வலமா போறேங்கிற பேச்சுல அன்னைக்கே நம்ம ஜாதி அப்படிப்பட்ட ஜாதி, நம்ம ஜாதி அதுக்கு பயப்படாது இதுக்கு பயப்படாது, நம்ம ஜாதிக்காரன் வெட்டினாலும் ஒரே வெட்டு தான்டா, அவங்க கூட 2 வெட்டு வெட்டணும், இப்படி எல்லாம் போலி பெருமைகளை, போலி ஒரு கேவலமான சிந்தனைகளை இளைஞர்கள் மூளையில ஏற்றி வர்றான். இதுல படிச்ச இளைஞர்களும் இதுல சிந்திக்கிறதே இல்லை. நம்ம ஜாதி தலைவர் சுதந்திரத்துக்காக போராடினார் பண்ணாரு, அதுல என்ன உன் ஜாதி விடுதலைக்காக மட்டுமா போராடினாரு? அது எந்த ஜாதியா, வெள்ளாள கவுண்டர் ஜாதியா இருந்தாலும் சரி, தேவர் ஜாதி குரு பூஜையா இருந்தாலும் சரி, அல்லது தேவேந்திர வேளாளர் ஜாதி குரு பூஜையா இருந்தாலும் சரி, அவர் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவங்க குரு பூஜைகளை எல்லாம் அனுமதிக்கவே கூடாது. அது குரு பூஜையாவா நடக்குது, அது ஜாதி வெறியூட்டும் விழாவா நடக்குது. இதுக்கு அரசும் காவல்துறையும் எல்லாமே என்ன நினைக்குது, இல்ல இதை ஏதாவது எதிர்த்தா, இதுல ஏதாவது ரகலை ஏற்பட்டா இவங்களுடைய ஃப்ரீடம் நம்ம அதாவது ஃப்ரீடம் இவங்க பண்ற ரகலை ரச்ச இந்த அயோக்கியத்தனம் அதுகளுக்கெல்லாம் ஏதாவது நம்ம இடையூறு செஞ்சோம்னா அவங்க ஓட்டு போயிருமோ, இவங்க ஓட்டு போயிருமோ, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இப்படியெல்லாம் இருக்கிறது நம்ம அரசாவே இருக்க வேண்டியது இல்லை. அது எந்த அரசு யாரு வந்தாலும் சரி, இந்த கொடுமைகள்லாம் நீடிக்கவே கூடாது. இப்ப இந்த ஜாதி பெருமையை பேசுற இந்த கூட்ட தலைவர்கள் இருக்காங்களே, இதுல யாராவது ஒருத்தங்க பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இப்ப குற்றவாளியை தீர்ப்பு ஜெயில நாசமா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பொள்ளாச்சி பாலியல் கொடுமை செய்த ஜாதி அது எந்த ஜாதின்னு உங்களுக்கே தெரியும், இதை பாக்குறவங்களே புரிஞ்சுக்கிட்டு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டுக்கு வேலைக்கு வந்த பெண்ணை பாலியல் கொடுமை செய்தார். இன்னும் ஏராளமான பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார், வீடியோ எடுத்து வைத்துள்ளார். இன்னும் என்னென்னவோ கேவலமான செய்தி. இதெல்லாம் அவருக்கு தீர்ப்பு கொடுத்து சாகும் வரை சிறை. இது இந்த ஜாதிக்கு பெருமையா? நீங்க என் ஜாதி, நம்ம இந்த ஜாதிக்காரங்க நம்ம இருக்கிறதுக்கு தேவர் பையனை காதலிப்பதான் சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ ஒரு குடும்பம். இப்ப நான் இதுக்கு முன்னால சொன்னனே, அந்த குடும்பத்துக்காரங்க இந்த தேவேகவுடாவின் பேரன், தேவேகவுடா ஒரு மிகப்பெரிய தலைவரா. இப்ப பொதுவா பேசும்போது எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லயோ எங்கேயாவது ஏதாவது நம்ம சொந்தங்கள்ல கூடியதா இருக்கும்போது பேசும்போது, தேவேகவுடா அங்க ஜெயிச்சிட்டாராமாப்பா அப்படின்னா, நம்ம ஜாதிப்பா சும்மா கிடையாது, நம்ம ஜாதி அவர் பெரிய இந்தியாவோட பெரிய லீடரான நம்ம ஜாதிக்காரரா, தேவேகவுடாவே நம்ம ஜாதிதான் அப்படிமாங்க. பொள்ளாச்சி பாலியல் கொடுமை செஞ்சாங்களே அவனை நம்ம ஜாதிக்காரன்டா, பல பெண்களை கதற விட்டு இருக்கான்டா, சாதாரண ஆள் கிடையாது.
அப்படின்னு சொல்லி அவன் வந்து அது அவன் கதற விட்டான் பண்ணனா அப்படிங்கிறது இப்ப வந்து நீதிமன்றத்திலே வந்து தீர்ப்பாவே வந்துருச்சு. அவனுக்கு நம்ம இனிப்பு வழங்கி கொண்டாடணும். தமிழ்நாடு முழுக்க நம்ம ஜாதி பசங்க சாதாரண பசங்க இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டாடுவீங்களா? பிளக்ஸ் வைப்பீங்களா? அல்லது கவுடர் ஜாதியில வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவரை திருமணம் பண்ணனா ஒதுக்கி வைக்கிறது, ஊருட்டு ஒதுக்கி வைக்கிறது, சேர்த்திக்காம அவனை கொடுமைப்படுத்துறீங்களே. அவங்க வந்து இதே பிரஜ்வல் ரேவண்ண தேவகவுட பேரம்மன இவ்வளவு கேவலமான தீர்ப்பு வந்து சாகுமறை சிறை தண்டனை. இனிப்பு விலை கொண்டாடுங்களே, பண்ணுவீங்களா? யாராவது ஒருத்தங்க இது நம்ம ஜாதி கேவலம் அப்படின்னு சொல்லி ஜாதி விட்டு நீக்கினீங்களா? இதையெல்லாம் விடுங்க. சுர்ஜித் வந்து என் அக்கா தேவர், என் அக்காவை எப்படி ஒரு தேவேந்திர வேளாளர் ஒரு பள்ள பையன் காதலிக்கலாம்னு சொல்லி கேட்டு கோபம் வந்து அருவாள் எடுக்கிற பையன், அவன் அருவாள் எடுத்து இந்த கொலையெல்லாம் செய்வதற்கு பாதுகாப்பாக இருக்கிற காசி பாண்டியன் போன்ற இன்ஸ்பெக்டர்கள் அல்லது இவங்க அப்பா அம்மா எஸ்ஐகள் அவன் வெட்டி ஜெயிலுக்கு போறானாமா, அம்மாளு மாவீரன்டா சிங்கண்டா நம்ம பிள்ளைகளை கை வச்ச இப்படித்தான்டா அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறது. இந்த ஏத்தி விட்டுதான் இந்த குரு பூஜை வழியா இந்த ஒவ்வொரு விழாக்களின் வழியா ஏத்தி விட்டு எவனாவது ஒருத்தன் அப்பாவி இளைஞர்களை ஜெயிலுக்கு போக வச்சு நாசமா போக வைக்க வேண்டியது. இதே ஜாதியில் அனைவரும் கெட்டவர்களான கிடையாது. இந்த ஜாதியிலேயே ராமச்சந்திரன் சேர்வைன்னு ஒருவர் பெரியார் 1929 மாநாட்டில் இந்த ஜாதி பேரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஒவ்வொருத்தரும் சவுந்தரபாண்டியன் நாடாராகிய நான் இனிமேல் சவுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த அறிவிச்சப்ப, இனிமேல் ஜாதி பேரை நான் போட்டுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சப்ப, ராமச்சந்திரன் சேர்வையாகிய நான் இனிமேல் சேர்வை கிடையாது, ராமச்சந்திரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டவர்கள் அவர் ஒருத்தர். அவரும் துப்பாக்கி எடுத்தார். அவரை பற்றி செய்திகள் படிக்கும் போது துப்பாக்கி எடுத்துட்டு தான் பொதுக்கூட்டங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் போவாராம் ராமச்சந்திரன் சேர்வை. அப்படி போறப்ப இந்த ஜாதி ஒழிப்புக்கு அவர் ஒரு ஜாதி ஒழிப்பு போராளி, ஒருத்தன் வந்து சுயமரியாதையோட எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி. அப்படிப்பட்ட ராமச்சந்திரன் சேர்வை துப்பாக்கி எடுத்துட்டு போவார். எதுக்காக? இழிச்சு வாய்களை சுடுறதுக்காக கிடையாது. உன் ஜாதி ஆணவத்தினால அவர் துப்பாக்கி எடுத்துட்டு போகல. ஜாதி ஒழிப்புக்கு இடையூறாக, ஜாதி ஒழிப்பு ஜாதிய கொடுமைகளை ஒழிப்பதற்கு இடைஞ்சலாக எவனாவது இருந்தால் அவனை சுற்றுவேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போவாரும் ஒவ்வொரு கூட்டங்களுக்கும். அப்படிப்பட்ட தலைவர்கள், நல்ல தலைவர்கள், முன்மாதிரியான தலைவர்கள் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மாதிரிமங்கலம்னு ஒரு ஊர், ஒரு தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான ஊர், ஒரு ஊரு, ஒரு ஜாதி இல்லாத ஊர், ஒரு சமத்துவமான ஊர், ஒரு ஜாதி ஒழிப்பு ஊர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளம் முன்மாதிரி மங்கலம். அங்க NT சாமின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க போல. அவர் வந்து நான் ஒரு திருமணம் செய்யணும், யாராவது பெண் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி அவரு அதை அறிவிக்கும் போது, அப்ப வீரையா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து தன் தங்கையை, தன் உறவை, தங்கையோ தன் உறவுல யாரோ ஒருத்தரை நான் பண்ணி வைக்கிறேன், உன்னை போல ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் என் தங்கச்சியை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தேவர். அந்த வீரையா அப்படிங்கிறவர் நான் முன்னாடி வர்றையா, நான் என் தங்கச்சியை உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறையா, நீங்க நல்லா வாழுங்கன்னு சொல்லி பண்ணி வைக்கிறாரு. அதற்காக அவர் கையை வெட்டிட்டாங்க. NT சாமி அப்படிங்கிறவர் வந்து இவரும் ஜாதி ஒழிப்புக்காரர், இவரும் ஜாதி ஒழிப்புக்காரர். ஆனா அந்த ஊரில் இவர் தேவர், இவர் வன்னியர். இவருக்கு வந்து தேவர் ஜாதி பொண்ணை வந்து கட்டி கொடுத்ததுக்காக வீரையா அப்படிங்கிற தேவருடைய கையை வந்து வெட்டிடுறாங்க. அப்ப இங்க வந்து வன்னியருங்கிற ஜாதி வந்து இங்க வந்து இருந்து வன்னியர் கட்டி கொடுத்துட்டு அப்படின்னு தானே வெட்டுறாங்க. அதனால் தோழர்களே, இதே தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கறது உருவாக்குனது இந்த கொடுமைகளுக்கெல்லாம். இதற்கு வந்து ஆரம்பமா இதுக்கு முன்னால் இதை துடைக்க வச்சதுல ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்காங்க, ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற அயோக்கியனும் இருக்கானுங்க. இந்த மக்களை வைத்து தான் மட்டும் முன்னேறுவது. ஆனா அன்றைய ஜாதி தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா 1930, 40 எல்லாம் வந்து சில நல்ல தலைவர்கள் தன்னுடைய பொருளை எல்லாம் அதுக்கு போட்டு, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பெரிய செல்வாக்கை எல்லாம் பயன்படுத்தி அந்த ஜாதி மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்த தலைவர்கள் இருந்தாங்க. இப்ப இந்த மக்களை எல்லாம் பயன்படுத்தி தான் மட்டும் முன்னேறிக்கிறதுக்கு வேண்டிய ஜாதி தலைவர்கள் தான் இருக்காங்க. இந்த கொடூரங்களுக்கெல்லாம் காரணமே இதை துறைக்கி வச்சவர் ராமதாஸ் இளவரசனை வந்து சாகடிச்சது இவங்கதான் ஜாதி ஆணவ கொலை பண்ணாங்க. அப்ப அந்த இளவரசனை வந்து இவங்க இப்படி இந்த கொடுமை பண்ணினாங்களே, அதுதான் வந்து அப்ப நீ இன்னொரு இடத்துல நீ வந்து கீழான ஜாதின்னு சொல்லிதானே இவங்க வந்து வீரையா கையை வெட்டினாங்க. இப்படி எல்லா இடத்திலும் ஒரு கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுகளுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஜாதி ஒழியணுங்கிற கூட்டமும் அல்லது ஜாதி இருக்கணுங்கிற கூட்டத்துக்கும் சென்டர்ல இருக்கிறவங்க ஒரு இடத்துல கல்யாணம்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அங்க
தான் இந்த ஜாதிங்க, இந்த குலங்க, இந்த கோத்திரங்க அப்படின்னு சொல்லி அதன்படி எல்லா சடங்குகளும். இப்ப இந்த எல்லா குலம் கோத்திரம் எல்லா சடங்குகளையும் வந்து இன்னொரு பக்கம் பின்பற்றிட்டு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்கும்போது அழுதுட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஜாதிக்கு இந்த கல்யாணம்னா இவங்க இந்த கலர் சேலை தான் கட்டணும், இந்த மாதிரி சேலை தான் கட்டணும், அது இந்த ஜாதியின் அடையாளம் அப்படின்னு எல்லாத்திலையும் ஜாதி அடையாளம். சாகும் போதும் சரி, அவனுக்கு வந்து இந்த ஜாதி, இவன் எனக்கு வந்து இந்த மாதிரி மந்திரம் சொல்லணும். ஒவ்வொருத்தனும் தன் ஜாதி குழந்தைகள் முன்னேறணும். தன் ஜாதி வந்து நீதிமன்றத்துல, உங்க ஜாதிக்காரன் எவ்வளவு பேர் இருக்கா நீதிமன்றத்துல நீதிபதியா, கலெக்டர் உங்க ஜாதிக்காரன் எவ்வளவு பேர் இருக்க, தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து எங்க ஜாதி தாயா வந்து இவ்வளவு கலெக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுண்டர்களோ தேவரோ செட்டியாரோ அல்லது வன்னியரோ நீங்க யாராவது வந்து அதுல போட்டி போடுங்களேன், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதுல எல்லாம் கிடையாது, அதுல எல்லாம் அவன் பூநூல். ஆனா நீங்க இந்த இடத்துல அடிச்சு செத்துக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் ஜாதியை காப்பாத்துவான். இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாம ₹1 ₹2 வந்து பெட்டி கடையில வந்து கடன் வாங்கிட்டு அந்த ₹1 ₹2 திருப்பி தர்றதுக்கு அவன் 100 தடவை கடைக்காரனை கேட்க வச்சிருவான். இவன் தான் ஜாதியை காப்பாத்திட்டு உட்கார்ந்து இருப்பான். இந்த அயோக்கி பையனுங்க இவனை கிட்ட வந்து அந்த ஜாதிக்கார பொண்ணோ பையனோ அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது கல்யாணம் படிப்பு செலவுக்குன்னு போய் பணம் கேட்டீங்கன்னா பணம் சுத்தமா இல்லப்பா, எல்லாம் செலவாயிருச்சு. இல்லைங்க, யாராவது கிட்ட நீங்க பெரிய மனுஷன், நீங்க நினைச்சா நம்ம உள்ள நீங்க எங்கேயாவது கேட்டா உங்களுக்குன்னு தருவாங்க, எனக்குன்னு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டப்படுற உழைப்பாளி கேட்பாரு. சரி எங்கேயாவது கேட்டு பாக்குற அப்படிமா, எங்கேயும் கேட்க மாட்டாங்க. இவன் பணத்தையே எடுத்து கொடுப்பானுங்க. கொடுத்துட்டு அவங்க எப்பவுமே வந்து ₹10 வட்டிக்கு தான் தருவாங்களாமா தம்பி. அப்புறம் நான் தான் சொன்னேன், நம்ம சாதிங்க, நம்ம பையனுங்க, நம்ம குளமே நம்ம குளம்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்க பரவாயில்லைங்க, ஒரு ₹7 வட்டி மட்டும் ஒரு வட்டி வாங்கிக்கோ, நம்ம வயங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ₹7 வட்டியை தன் ஜாதி உழைப்பாளி 24 மணி நேரம் பாடுபட்டிருப்பான், குடும்பமே பாடுபடும் கஷ்டப்படும், அதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்ப ₹7 வட்டி வாங்குறதால குறியே இருப்பான். அவன் அந்த நம்ம ஜாதி பாசம் அதெல்லாம் ஒரு வெங்காயம் இருக்கு. அதெல்லாம் ஏமாத்துறக்கும் குரு பூஜை அன்னைக்கு வண்டியில கூப்பிட்டு போய் போலீஸ் கூட வந்து வீரத்தை காட்டி சீன் போட்டு நாசமா போறதுக்கு பயன்படுத்திக்குவான். இவனை வச்சு ஒரு சீட்டு வாங்கிக்குவான். அதே போல தன் ஜாதிக்காரனுக்கு இன்னொருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குது, தான் சொந்தக்காரனுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா இவனே வந்து தன் சொந்தக்காரனை இந்த மாதிரி இந்த பெண்ணோடு இவர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி இவனே வீடியோ எடுத்து இவனே பரப்பி விட்டுருவான். ஏன்னா இவன் நம்ம கூட இருந்தவன், நம்ம கூட நம்ம பக்கத்து காட்டுக்காரன், இவன் வந்து எம்எல்ஏ ஆகிறதா, நம்ம இவங்கிட்ட போய் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இவனா வந்து யாரோதரை வச்சு வீடியோ பரப்பி விட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான். இவனுங்கெல்லாம் தான் ஜாதி முன்னேற்றத்துக்கு வேண்டி இதா இருக்கிறவனுங்களா? ஜாதி வந்து நம்ம ஜாதி ஒழியணுங்கிறது ஜாதி கொடுமைகளால் ஜாதி ஒழியணுங்கிறோம். இவன்லாம் வந்து தன் ஜாதியை வந்து பயன்படுத்தி தன் ஜாதிக்காரங்களை ஒழிக்கிறான். இவனுங்களையெல்லாம் வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில ஜாதியை காப்பாத்துறேன்னு சொல்லி ஜாதியை நீங்க தூக்கி பிடிச்சும் ஜாதி சடங்குகளை எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிட்டும் நீங்க வந்து ஜாதி ஒழியணும்னா ஒழியவே ஒழியாது. எல்லாத்துலயும் ஜாதி சாஸ்திரம் சம்பிரதாயம் இதுகளை எல்லாம் சேர்ந்து ஒழிச்ச வாழ்வியலாவே நீங்க வந்து இது எல்லா இடங்களையும் வந்து நீங்க அதை புறக்கணிச்சு எதிர்த்து வாழ்ந்தாதான் இது ஒளியும். நம்மளுக்கு ஒரே அடையாளம் மனிதம் தான். மனிதம்ங்கிற அடையாளம் தான் நமக்கு வேணும், அதுதான் முக்கியம். அதற்காக நாம இந்த கேடுகளை இந்த கேவலங்களை ஒழிப்பதற்கு துணியணும், துணிஞ்சு முன்வரணும். ஜாதி சங்கத்துல இருக்கிற இந்த ஏமாற்றப்படுகிறவர்கள் எல்லாம் வந்து சுயஜாதி பற்ற விட்டுட்டு தன் ஜாதி தலைவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த குரு பூஜைகள் அல்லது ஜாதி விழாக்கள் கலாச்சார விழாக்கள் இதுகளெல்லாம் வந்து ஜாதி சங்க தலைவனை சட்டையை பிடிச்சு நம்ம ஆட்கள் எவ்வளவு பேர் நீதிபதியா இருக்கான், நம்மால எவ்வளவு பேர் வக்கீலா இருக்கான், நம்மால எவ்வளவு பேர் கலெக்டரா இருக்கான், நம்ம ஆளுக்கு வந்து சென்னை போன படிக்கிறதுக்கு நம்ம ஜாதி சங்க சார்பா ஏதாவது கட்டடம் இருக்குதா, நம்ம மக்கள் முன்னேறுவதற்கு என்ன வழி இருக்கு, நம்ம ஜாதியில முன்னேறணுமே என்ன, இந்த மக்கள் மறுபடியும் முன்னேறாம இருக்கிறவங்களுக்கு இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். இந்த ஜாதி மக்கள் படிப்பதற்கு ஒரு கட்டடம் இல்லை, ஒண்ணும் இல்லை. கருமாதி செய்யறதுக்கு பேரு உள்ள ஒவ்வொரு ஜாதி சங்கத்துக்கும் ஒவ்வொரு மடம் வச்சிருக்கிறான் கருமாதி செய்யறதுக்கு. இது ரொம்ப அவசியமாடா. அதனால் நம்ம வந்து முன்னேறணும். அதுக்கு கல்விதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கல்வியால நம்ம முன்னேறுவோம். நம்ம மனிதன் தான் நம்மளுக்கு அடையாளம், மனிதன் தான் நம்மளுக்கு வேணும். ஜாதி வந்து அவமானம் அப்படிங்கறத புரிஞ்சு துணிஞ்சு வேலை செய்வோம். நன்றி.